அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, இதுதான் சவுர் குகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கிய மலை. அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய மக்கத்து காஃபிர்கள் திட்டமிடுகிறார்கள். உடனே மக்களுக்கெல்லாம் அறிவிக்கிறார்கள், யார் முகமதை உயிரோடோ பிணமாகவோ கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் இனாம்னு அறிவிக்கிறாங்க. உடனே அல்லாஹ் வகையின் மூலியமாக அவனுடைய தூதருக்கு அறிவிக்கிறான், முகமதே நீங்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்கள். இந்த சவுர் குகைக்கு வந்து தங்கி இருக்கிறாங்க. எதிரி படையினர் இந்த சவுர் குகைக்கு வந்துடுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எதிரி படையினர் வந்துட்டாங்க, வசமா மாட்டிக்கிட்டோம், தப்பிக்கிறதுக்கு வேற இடமே இல்லை என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஹ்சன் அபூபக்கரே கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹமானா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நாம் இருவர் மட்டும் இந்த இடத்தில் இல்லை, மூன்றாவதாக நம்மை படைத்த இறைவனும் நம்மோடு இருக்கிறான். பிற்காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், எதிரி படையை சார்ந்த ஒருவன் இந்த குகைக்கு கீழே குமிந்து பார்க்கும் பொழுது மலக்குமார்களை வைத்து அவனின் முகத்தை அல்லாஹ் வேறொரு திசையில் திருப்பினான். வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க மக்களே. மறக்காம நம்ம இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணி வச்சு